ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1721வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 9ஆம் பத்து, முதல் திருமொழி, அதனுடைய தொகுப்பு. திருக்கண்ணங்குடி என்னும் சோழ நாட்டு திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்தருளிய அந்த திருமொழி பாசுரங்களின் தொகுப்பினை இன்று ஒரு மீள் பார்வையாக அனுபவிக்கலாம். திருக்கண்ணபுரத்தை அனுபவித்து அங்கிருந்து சென்று திருக்கண்ணங்குடியை அனுபவிக்கிறார் இந்த திருமொழியில. தமிழ்நாட்டு 5 கிருஷ்ண திருத்தலங்களுள் இது ஒன்று. மற்றவை திருக்கண்ணமங்கை, திருக்கவித்தலம், திருக்கோவலூர், திருக்கண்ணபுரம் ஆகும். லோகநாத பெருமாள் கோவில் திருக்கண்ணங்குடி, பக்தவச்சல பெருமாள் கோவில் திருக்கண்ணமங்கை, கஜேந்திரவரதர் கோவில் கபிஸ்தலம், உலகளந்த பெருமாள் கோவில் திருக்கோவிலூர், நீலமேக பெருமாள் கோவில் திருக்கண்ணபுரம். இந்த 5ம் தான் அந்த 5 கிருஷ்ண திருத்தலங்கள், பஞ்ச கிருஷ்ண சேத்திரங்கள் ஆகும். எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து, பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்து இருந்தமை காட்டினாய் என்று நீர் பாடிய கவியை நீரே புகழும்படி கவி பாட வல்லீருமாயிருந்தீர். தானுகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி என்று திருநெடுந்தாண்டகத்திலே நீர் சொன்னபடியே நாம் உகந்தருளியுள்ள திருத்தலங்கள் எங்கும் சென்று அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பமும் உமக்கு உண்டாயிருக்கிறது. இங்கிருக்கும் நாள்களிலெல்லாம் வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று நீர் மனதிலே விரும்பியபடியே கவிபாடி அடிமை செய்கிறீர். பின்பு இந்த உடல் கழியும் போது உம்மை பரமபதத்துக்கு கொண்டு சென்று அகமன்னம் 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 என்று தைத்திரிய உபனிஷத்திலே எம்பெருமானுக்கு நான் உணவு, எம்பெருமானுக்கு நான் உணவு என்று நீர் பேசப்போகும் பேச்சினையும் பரமபதத்திலே கேட்க காத்திருக்கிறோம். எனவே உமக்கு ஓரிடத்திலும் ஒரு குறையிலும் இல்லை. நாம் உகந்திருக்கும் திருத்தலங்கள் எங்கும் வந்து கவி பாடும் என்று எம்பெருமான் தான் திருக்கண்ணங்குடியிலே நிற்கிற நிலையை காட்டி கொடுக்க கண்டு, வெள்ளை நீர் வெள்ளத்து அணைந்த அரவணை மேல் என்கின்றபடியே தம்மை காப்பதில் நோக்குடையவராயிருக்கும் எம்பெருமானை திருப்பார்கடலில் வந்து கண் வளர்ந்து அருளினவன் தானே இங்கே திருக்கண்ணங்குடியிலே வந்து அருகிலே அணியனாயிருக்கிறான் என்று அங்கே சென்று கவிபாடி அவனை நுகர்ந்து மகிழ்கிறார். அதாவது வாயால் செய்யத்தக்க திருத்தொண்டாகிய கவிபாட புகுந்த ஆழ்வாருக்கு எம்பெருமான் திருக்கண்ணங்குடியிலே நிற்கிற நிலையை காட்டி கொடுக்க இவர் அங்கே சென்று கவிபாடி மகிழ்கிறார். இனி இந்த முதல் திருமொழி பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை சுருக்கமாக பார்க்கலாம். வங்கமா முன்னீர் என துவங்கும் முதல் பாசுரம். கப்பல்களை உடைய பெரிய கடலிலே விசாலமான ஒளியுள்ள ஆதிசேடனாகிற இனிய படுக்கையிலே பொருந்தி இருந்தவனும், சங்கு ஏந்திய திருக்கைகளை உடையவனும், தாமரை மலரை திருநாபியில் உடையவனும், நீல வண்ணனுமான என் பெருமான் எங்கு எழுந்தருளியிருக்கிறான் எனில், 6 வேதாங்கங்கள், 5 வேள்விகள், 4 வேதங்கள், அரிய கலைநூல்கள் ஆகியவற்றை பயின்று 3 அக்னிகளையும் வளர்ப்பவர்களும் கலக்கமில்லாத மனமுடையவர்களுமான அந்தணர்கள் வாழும் திருக்கண்ணங்குடி என்னும் திருப்பதியில் ஆகும். கவளமா கதத்த என துவங்கும் 2ஆம் பாசுரம். கவளம் கவளமாக உணவு உண்ணக்கூடிய இயல்புடையதும் மதத்தை உடையதுமான கஜேந்திரன் ஒரு பொய்கையில் இருந்த முதலையினாலே கவ்வப்பட்டு கலக்கமடைந்து பெருமானை சிந்தித்து வருந்தி இருந்தபோது அது பிழைக்கும்படி வானிலே ஆகாய வழியாய் எழுந்தருளி வலிமையான அந்த முதலை துண்டாக அரும்படியாக ஒளி வீசும் சக்கரப்படையை செலுத்திய பெருமான். கருநெய்தல், தாமரை, ஆம்பல், செங்கழுநீர் நெய்தல் ஆகிய மலர்களால் அழகு பெற்ற வயல்களை உடையதும், ஒளி வீசும் திருமாளிகைகளால் சூழப்பட்டதும், சிறந்த இரத்தினமயமான திருமதிலை உடையதுமான திருக்கண்ணங்குடியில் நின்றான். வாதை வந்து அடர என துவங்கும் 3ஆம் பாசுரம். துன்பம் நேர்ந்து அதிகரிக்க வானமும் பூமியும் மலைகளும் கடலில் அழுந்திவிட இவற்றையெல்லாம் தன் மேல் ஏறிட்டு கொண்டு
களிப்புடன் உலவும் மச்ச வடிவமாகி மீன் வடிவமாகி பெருவெள்ள நீரை தனது செலுவிலே அடக்கிய பெருமான் உரிய காலத்தில் மலரும் பொன்னை மல்லிகை முல்லை ஆகிய மலர்களின் மணத்தையும் தேனையும் உடைய பூக்களிலே அளாவி தென்றல் காற்று எல்லா பக்கங்களிலும் மனத்துடன் வீசப்பெற்ற திருக்கண்ணங்குடியில் நின்றான். அடுத்து 4ஆம் பாசுரம் வென்றிசேர் திண்மை என துவங்கும் பாசுரம். முன்பொரு சமயம் வலிமையுள்ள மலை போன்ற பெரிய வடிவும் வெண்மையான கோரப்பற்களும் நெருப்பை போன்ற கண்களையும் உடைய வராக வடிவாய் திரு அவதரித்து பூமி பிராட்டியினுடைய விரக வேதனையை போக்கினவனும் பாண்டவர்களுக்கு சாரதியானவனுமான பெருமான் பல வகை உருவங்களை உடைய நீண்ட காலமாய் பறக்கும் உயர்ந்த கொடிகளை உடைய சந்திரமண்டல தளவும் சென்று சேரும்படியாக ஓங்கிய சிகரங்களை உடையவையான மாட மாளிகைகள் உள்ள திருக்கண்ணங்குடியில் நின்றான். மன்னவன் பெரிய வேள்வியில் என துவங்கும் 5ஆம் பாசுரம். மகாபலி சக்கரவர்த்தி என்னும் அந்த அரசனுடைய பெரிய யாகத்திலே வாமனமூர்த்தியாய் சென்று அவன் வார்த்த தாரை நீரோடு மூவடி நிலத்தையும் ஏற்று பிறகு 7 உலகங்களையும் 2 அடியால் அளப்பதாக பெரிய திசைகள் தன் திருவடிகளுக்குள் அடங்கும்படி திருவிக்கிரமனாக ஓங்கி வளர்ந்த எம்பெருமான் அன்னப்பறவை மெல்லிய தாமரை மலராகிய ஆசனத்திலே நீரில் உண்டான இலையாகிய குடையினுடைய நிழலிலே அழகிய சென்னல் கவரி வீச வீற்றிருக்க பெற்ற திருக்கண்ணங்குடியுள் நின்றான். மழுவினால் அவனி அரசை என துவங்கும் 6ஆம் பாசுரம். 21 தலைமுறை வரையும் பூமியில் உள்ள அரசர்களின் முடிகளை கோடாரி படையினால் பொடியாகச் செய்து அவர்களை கொன்று அவர்களுடைய இரத்த வெள்ளத்திலே குளித்து மிகுந்த கோபம் தணிய பெற்ற பெருமான் வாழை கொலைகள் நிறைந்த தோப்பும் ஓங்கிய பாக்கு மரங்களும் குறவ மரங்களும் பலா மரங்களும் குளிர்ந்த மாமரங்களும் குறுக்கத்தி கொடியும் நிறைந்த செழித்த சோலைகளால் சூழப்பட்டதும் நல்ல மாட மாளிகைகளை உடையதுமான திருக்கண்ணங்குடியுள் நின்றான். அடுத்து 7வது பாசுரம் வானுளாரவரை என துவங்கும் பாசுரம். தனது மிடுக்கினால் தேவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த இலங்கையில் உள்ளவர்களுக்கு அரசனான ராவணனுடைய பெரிய தலைகள் பணம்பழங்கள் போல் அற்று விழும்படி சூரியனைப் போன்ற அம்புகளை தொடுத்த வில்லை வளைத்த எம்பெருமான் காட்டிலே உலவும் மயில் கூட்டங்கள் கூத்தாடவும் திரண்ட மேகங்கள் முரசவாத்தியம் போல் முழங்கவும் தேனில் திரியும் வண்டுகள் இனிய இசை பாடவும் பெற்ற திருக்கண்ணங்குடியுள் நின்றான். அரவநீள் கொடியோன் என துவங்கும் 8ஆம் பாசுரம். பாம்பு கொடியை உடைய துரியோதனன் தன் அரச சபையிலே பொய்யான ஆசனத்தை அஞ்சாமல் இட அதனால் பெரிய திருமேனியாக விஸ்வரூபம் கொண்டு மேலுலகம் ஊடுருவி செல்லும்படியாகவும் பெரிய திக்குகள் தன்னில் அடங்கும்படியாகவும் வளர்ந்த பெருமான் சகிய மலையில் இருந்து இரத்தினங்களையும் மரகதங்களையும் வைரங்களையும் மூங்கில்களிலிருந்து உதிர்ந்த முத்துக்களையும் அலைகளானவை தள்ளி கொண்டு வந்து கழனிகளெங்கும் குவிக்கும் இடமான திருக்கண்ணங்குடியிலே நின்றான். பன்னிய பாரம் என துவங்கும் 9ஆம் பாசுரம். பூமி பிராட்டிக்கு இருந்த மிகுந்த பாரமானது விட்டு நீங்கும்படி மிகப்பெரிய பாரத போரிலே அரசர்கள் தொலையும்படியாக அர்ஜுனனுக்கு தேரை நடத்திய ஆச்சரிய சக்தியுள்ள பெருமான் குறுக்கத்திகளும் சுரபொன்னை சோலைகளும் செண்பகங்களும் ஆகிய இவற்றினுடைய பூக்களிலே வண்டுகள் தென்னா தெனா என ஒலித்து இசை பாடப் பெற்ற திருக்கண்ணங்குடியுள் நின்றான். கலை உலா அல்குல் என துவங்கும் நிறைவு பாசுரம். பலஸ்ருதி. நல்ல ஆடையை தரித்த அழகில் சிறந்த சீதா பிராட்டிக்காக கடலை விட பெரிய படையுடன் சென்று கோதண்டவில்லால் இலங்கை நெருப்பு பற்றி எரியும்படி அளித்தவனும் திருக்கண்ணங்குடியில் எழுந்தருளி இருப்பவனுமான எம்பெருமானை பற்றி மலை போன்ற மாடங்களை உடைய திருமங்கை நாட்டில் உள்ளவர்களுக்கு தலைவரும் வேல் படையை உடையவருமான ஆழ்வாருடைய திருமொழிகளாய் சிறப்புடையவையான இந்த 10 பாசுரங்களையும் போத வல்லவர்களுக்கு வறுமை இல்லையாம் என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறார் இந்த
திருமொழியை திருமங்கை ஆழ்வார். இந்த அளவிலே பெரிய திருமொழி 9ஆம் பத்து முதல் திருமொழி உரை விவரணம் நிறைவு பெறுகிறது. இனி அடுத்த திருமொழியின் முன்னுரையை நாளை பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணங்குடி எம்பெருமான் லோகநாத பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.